வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்கள் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்த்துகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு கொள்ளும் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளம்பட்டு ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா, தொடருங்க அப்படியே. வாழ்க வளமுடன். குரு வாழ்கும், குருவே துணை. இன்றைய ஞான களஞ்சிய தலைப்பு கவலையற்ற வாழ்வு. மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சியில பார்க்கும்போது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த வார்த்தை எவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்காங்க. கவலைங்கிறத முழுவதுமாக ஒழிக்க வேண்டும். ஆசை கூட நாங்க கொஞ்சம் கூட சீரமைச்சு 1, 2 வச்சுக்கலாம். ஆனா கவலைங்கிறது அடியோடு நம் அன்றாட வாழ்வில் இருந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் நினைச்சோம்னா, அதுக்கு நம்ம ஒரு படி முன்னாடி போய் அந்த எண்ணம் ஆராய்தலே பார்த்தோம்னா, எண்ணம் தான் நம் வாழ்க்கையை அமைக்கும். நாம் கவலைப்பட்டோமே ஆனால் அதற்கு நம் முதல் மனதை பாதிக்கும், பின்பு உடலை பாதிக்கும், அப்புறம் கூட இருக்கிறவங்களையும் பாதிக்கும். கவலையற்ற வாழ்வு வாழ என்ன செய்ய வேண்டும்? முதல் கவலையை முனையிலிருந்து கிள்ள வேண்டும். அதற்காக வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்படி இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு முறையும் அந்த அகத்தவிப்படிகள் ஒரு கவலை இருந்தால் அதை உடனே சரி செய்ய முடியுமா, இல்லை தள்ளி போட முடியுமா, இல்லை இது தேவையில்லாத கவலையா என்று இதை பற்றி நம் கையில இதை பற்றி நினைக்க ஒன்றுமே இல்லைன்னா அதை மனதில் இருந்து ஒழிக்க வேண்டும். அந்த மாதிரி படிகள் எல்லாம் வழங்கியுள்ளார்கள். அப்புறம் இன்னொன்னு இந்த பாடல் இந்த கவலைங்கிறதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம் மனவளக்கலையில் பயிற்சி பெற பெற நம்முடைய வாழ்க்கை முறைகள் எவ்வாறு சீரமையும், எவ்வாறு பண்படும் அப்படின்னு சொல்லும்போது, மக்கள் மனவளக்கலையில் இருந்தால் எப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் மைந்தரிலேன்னு வருத்தம் இருக்காது. அதே போல் கூட நிறைய பிள்ளைகள் இருக்கணும். அந்த கவலையும் இருக்காது. அந்த உற்றார் உறவினர் அவர்களுடைய பிரச்சனையும் இருக்காது. உண்ண உடை இருக்கா, படுக்க இடம் இருக்கா, அதை தவிர நம்முடைய தேவைகள் வேற பெருசாக ஒன்றும் இருக்காது. நம்ம தவம் செய்ய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே பல மாற்றங்கள் வரும். இருக்கும் உணவுகளில் இருந்து கூட அந்த ருசிக்காக உண்ணும் பழக்கம் போய் பசிக்கு தேவையாக உண்ணும் பழக்கம் வரும். அதே போல் இந்த ஆடம்பர தேவைகள் எல்லாமே இந்த சீரமைத்து என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதற்கு மட்டுமே நம்முடைய செலவுகள் அமையும். அதே போல் அந்த ஒரு சொல்லுவாங்களே, ஏக்கம் இல்லை என்று சொல்றாங்க. இது நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஆசைகள் எல்லாமே இருக்காது. நம்முடைய வீடு, நம்முடைய இடம், அதுவே நமக்கு மிக
போதும் எனக்கு அப்படிங்கிற மனம் நமக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு தந்திரமோ, மந்திரமோ ஒண்ணும் அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கை தத்துவங்கள்னு சொல்லும்பொழுது, அது வெறும் நம்மளுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை நாம் சீரமைத்து, இந்த கவலை இல்லாமல் வாழறதுக்கு நாம் ஒண்ணுமே இல்ல. நம்மை நாமே தற்சோதனை செய்து, நம் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி, எந்த கவலையும் இல்லாமல் வாழ் வாழ வேண்டும். அதற்கு நாம் நாள்தோறும் இந்த உறங்கும் முன் அப்படியே இன்றைக்கு நாம் என்ன செய்தோம்? நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்ததா? நம்முடைய இன்று நாம் ஏதாவது சினப்பட்டோமா? கவலையெல்லாம் எடுத்தோமா? அந்த மாரி அந்த பழக்கத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கும் பொழுது, அந்த தற்சோதனை செய்து உறங்கினால், நம்முடைய வாழ்க்கை நன்றாகவே அமையும். தொடர்ந்து தவம் செய்வோம், உடற்பயிற்சி செய்வோம், அகத்தாய்வு செய்து நம் எண்ணங்களை சீர்படுத்துவோம். கவலையே இல்லாமல் வாழ முயல்வோம். வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளம். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம் நிறைவெளியில் உன் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவம் வரை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும்,
நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ மகிழ்வோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தி அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி.